யார் இந்த அழகி காட்டு வள்ளி குரத்தி இந்த பாங்க்ரா பாதையிலே யார் இந்த பருத்தி சந்தம் சொல்லும் ஒருத்தி இந்த பாப் சாங் மேடையிலே இதயம் என்னும் டேப் ரெக்கார்டர் துடிக்குதே இனிய குயிலின் குரலை கேட்க ஏங்குதே. ஹலோ பிரதர், என்ன அந்த பொண்ணை பார்த்த உடனே காதலுக்கு மரியாதை படத்துல வர விஜய் மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற? ஃபீலிங் இல்ல, ஷாக்கிங். அந்த வீட்ல இந்த தமிழ் பாட்டு கேக்குது இல்ல, அதான். அவங்க தமிழ்காரங்க தான், பேரு துளசி. உனக்கு எப்படி தெரியும்? தண்ணி போட்டா ஆம்பளைங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்களோ, சோறு போட்டா உண்மையை பேசுற சாப்பாட்டுறாம அந்த வீட்ல இருக்கான். எவன் அவன்? ஹாய். ஹாய். வாட் இஸ் யுவர் நேம்? செல்ல பேரு டிம்பு, உண்மையான பேர் பழனி சிங். என்னது? நான் பிறந்தது பழனில அங்கிள், அதனால தான் எங்க அப்பா எனக்கு அந்த பேர் வச்சாரு. நல்ல வேளை வத்தல குண்டுல பிறக்கல. ஏன் அங்கிள்? வத்தல குண்டு சிங்னு பேர் வச்சிருப்பாரு. சரி, உங்க வீட்ல யார் இருக்காங்க? நாயி, பூனை, புறா. மனுஷங்கள நானு, எங்க அக்கா, எங்க அம்மா, எங்க அப்பா. ஓஹோ. இப்ப வந்து எங்க அம்மா உங்க அம்மா கிட்ட கீழே பேசிட்டு இருக்காங்க. எங்க அப்பா உங்க அப்பாவோட ஜாக்கிங் போயிருக்காரு. ஓகே? நான் லா படிக்கிறதுக்காக மெட்ராஸ் வந்தேன். அங்க ஒரு தமிழ் பொண்ணை பார்த்தேன், அவளை காதலிச்சேன். லவ் பண்ணீங்களா? தமிழ் பொண்ணா? அங்கே லா பிராக்டிஸ் பண்ணேன். நெருங்கிட்டீங்க. இப்போ இங்க வந்து 10 வருஷம் ஆச்சு. சரி சார், சாயங்காலம் பார்க்கலாம். நான் முதல்ல எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன். இப்ப எல்லாம் பழக்கமாயிடுச்சு. உங்களுக்கு எந்த உதவினாலும் தயங்காம கேளுங்க. நீங்க பக்கத்து வீட்ல இருக்கிறது எங்க அதிர்ஷ்டம். வரேங்க. இன்னைக்கு பௌர்ணமி இல்லையா? சாயந்தரம் கோயில்ல பூஜை இருக்கு, சேர்ந்து போலாம். சரி. என்னம்மா இது? பொட்டு கூட வச்சுக்காம கோயிலுக்கு வந்திருக்க? ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கள ரயில்வே ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிட்டு வரும்போது எங்க மாப்பிள்ள கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. வீட்ல இருந்தா அத பத்தியே நினைச்சிட்டு இருப்பான்னு மாறுதலுக்காக நாங்க தான் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கோம்.
என்னால நம்ப முடியல. நீங்க I'm sorry. பரவாயில்ல. எனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? எவ்வளவு அலைங்க அடிச்சாலும் அசையாம இருக்கிற இந்த கல்லு மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் தலைவிதி இப்படின்னு எழுதி வச்சிருக்கான். நெருங்கினவங்க செத்துட்டா வேதனைப்படுறது சகஜம்தான். ஆனா இல்லாதவங்களுக்காக இருக்கிற வாழ்க்கையை பாழாக்கிக்க கூடாது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும் அப்படின்னு சொன்னாரு கண்ணதாசன். நடந்ததை நினைச்சு வேதனைப்படாம இனி நடக்க வேண்டியதை பாருங்க. போறவங்களுக்கு விடை கொடுத்து அனுப்பணும், வர்றவங்களை அன்போடு வரவேற்கணும். இதான் வாழ்க்கை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாதி வாழ்க்கை முடிச்சிடும். மீதி வாழ்க்கையாவது நமக்கு ஆறுதல் சொல்றவங்களுக்காக வாழணும். நீங்க இப்ப சொல்றது உண்மைதான். ஆனா அந்த சூரியனை பாருங்க, தனக்கு இந்த உலகத்தோட சம்பந்தம் இருக்குன்னு அதுக்கு தெரியும். ஆனா அந்த பந்தத்தை அறுத்துக்கிட்டு கடல்ல குதிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சூரிய கடலுக்குள்ள போறது தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு இல்ல. காலையில இருந்து சாயங்காலம் வரை இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்து களைச்சு போய் கடலுங்கிற அம்மாவோட மடியில தூங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கு. காலையில மறுபடியும் வரும், இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தரும். உங்க வாழ்க்கையும் நிச்சயம் விடியும். உங்களுக்கு யாரும் இல்லைங்கிற வேதனையை மறந்துடுங்க. உங்களுக்கு துணையா நான் இருக்கேன். ஆமா, கடவுள் எப்போ நல்லவங்களை தான் சோதிப்பாரு இல்ல? ஆமாண்ணா. நம்ம பக்கத்து வீடு துளசி வாழ்க்கை கூட அப்படித்தானே? உன்னதான் கேக்குறேன். இரு, அம்மாவை கேட்டு சொல்றேன். நான் உன்ன கிட்ட அம்மாவை கேக்குறேன்னு சொல்றீங்க. அம்மா தான் கரெக்டா சொல்லுவாங்கண்ணா. அதுல உனக்கு எதுவும் தெரியாது, சும்மா இருமா. என்ன இது ரோட்ல கலாட்டா? இல்லம்மா, நீ பேச்ச மாத்தாத. அம்மா, அது வந்து அது பெப்சி. பெப்சியா? என்னடா இது? இல்லம்மா, அண்ணன் சொல்றான் ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணுக்கு செருப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல? ஆமாமா, செருப்பு. ஏய், உனக்கு செருப்பு வேணும்னா என்ன கேட்க வேண்டியதானே? உன் அண்ணனோட சிபாரிசு வேணுமா? வா, வாங்கி தரேன். ஏய் காயத்ரி, இதோ இருக்கு பாரு, எது வேணுமோ வாங்கிக்க. ஏங்க, இது எவ்வளவு? இது எவ்வளவு? 150 ரூபா. 150. 150 ரூபாய்மா? ரொம்ப அதிகமா சொல்றான். 100 ரூபாய்க்கு தரானா கேளு. சார், 100 ரூபாய்க்கு தருவீங்களா? பாக்கி 50 ரூபாய்க்கு நீ வந்து என் கூட படுக்கிறியா? தடுக்காதம்மா. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தங்கச்சி வந்து படுக்கிறியான்னு கேட்பான். அப்துல் பாண்டி பாய், ஏன்டா மேல கை வச்ச? அவன் என்ன சொன்னா தெரியுமா? பேசிட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க ப்ளீஸ். அவனை ஒண்ணும் செய்யாதீங்கப்பா. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். வேண்டாம், உங்க கால்ல விழ. ஏய் மோன, பீஸ் பீஸா வெட்டிடுவேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஏய், கையை நீட்டி பேசாத. You know what he told? கையை எடுத்து ஏய், மரியாதையா இங்க இருந்து போய்டு. கொடல வாவுத்துறேன். ரொம்ப பேசாத, தனியா போய்டும். மரியாதையா போய்டு. உன்னோட தகராறு வேண்டாம். முதல்ல வா. என்னமா நீ வாயை மூடிட்டு போடாங்க. தட்டி எப்படியா பையா?